ஏ கோனாமரு, உனக்கு எதுவும் ஆகலல்ல? நாங்க இங்க ஜூனியர் தேர்வுக்காக தான் வந்திருக்கோம். இப்பயாவது புரியுதா? ஜூனியர் எக்ஸாம்ஸா? அப்படின்னா என்ன? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன். ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி நான் எதுவும் கேள்விப்படல, என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. எப்ப பாரு இதுதான். நம்மள வர சொல்லி ஒரு நேரம் சொல்றாரு, ஆனா அவர் மட்டும் தாமதமா வராரு. எனக்கு இது ரொம்ப அநியாயம். அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தலையை கூட காய வைக்காம வந்திருக்கேன். காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சிஹா. என்னுடைய பேரையும் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. அது சரி கோனஹாமரு, என்ன பார்த்தா அந்த அளவுக்கு கூலா தெரியலையா? ஆமா, சாஸ்கேவோட ஒப்பிடும்போது நீங்க கொஞ்சம் டம்மி தான். சாரி, நான் லேட்டா வந்ததுக்கு. வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் வர வழிய மறந்துட்டேன். போய் சொல்லாதீங்க. நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? நான் என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காப்பாத்துவேன். கண்டிப்பா முடியாது. ஏன்? அசத்திட்டேன்ல. யார் இங்க கிராண்ட் சாம்பியன்? இந்த நாருட்டோ. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. சரி, உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது? உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என்ன சொன்ன? அழகா இருக்கும். எனக்கு பயம் வரல. இல்யூஷனை பார்த்துல நான் பயப்பட மாட்டேன். ஜூனியர் தேர்வுல சந்திக்கலாம். அது அவ்வளவு பயமா இருக்கான்னு பாத்துடுறேன். உண்மை சொல்லணும், அதை நினைச்சு எனக்கு பயமா தான் இருக்கு. ஓ சாகுரா, நீ அழகா இருக்க. அப்படியா? உனக்கு சூடான செய்தி ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்கேவால என்னைய தோக்கடிக்க முடியாது. என்ன நம்பு. நீ girlfriend. All my friends are toxic, all ambitionless, so rude and always. நான் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மாதிரி வயசான கிழவனுக்கு பதிலா நாருட்டோ மாதிரி திறமையான பையன் தான் என் இடத்துல இருக்கணும். எப்படி? நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கியா? அது தயாரா இருக்க. அப்படின்னா சரி, வெளியே வாங்க. காய் சென்சே. என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டக்கரா இருக்கேன். அவங்க ரெண்டு பேருடைய பாசமழையை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குல்ல? என்ன நீ இப்படி பேச ஆரம்பிச்சா? உனக்கு என்ன ஆச்சு? மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல. இனி எதுவும் சொல்ல வேணாம். இப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட போய் நான் எப்படி தோத்தேன்? ஓ சாஸ்கே, எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னா உச்சியா கிளான சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய பருப்பு கிடையாது.
நீ இங்க வருவேன்னு எவ்வளவு நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை பாக்குறதுக்காக தான் காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன். சரி, ஜூனின் தேர்வு என்ன ஆச்சு? அத பத்தி மறந்துட்டீங்களா என்ன? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். போய் சீக்கிரம் 500 ரவுண்ட் ஓடிட்டு வா. கண்டிப்பா சார். இருக்கணுங்க. என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. உங்க எல்லாரையுமே நான் வீழ்த்தி காட்டுறேன். அதை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. எல்லாரும் அமைதியா இருக்கப்போ அவன் மட்டும் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்? அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை நல்லாவே மூடி மறைக்கிறான். உன்னோட ஃப்ரெண்ட தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூட சொல்ல முடியுமா? அவன் என் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆனா அவன் அப்படிதானே சொல்லிட்டு சுத்துறான். காட் கிடைச்சிருச்சு. அதுல என்ன இருக்குன்னு காட்டு. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். உங்க எல்லாரையும் எப்படி ஊதி தள்ளிட்டு போறேன்னு பாருங்க. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிருக்கோம். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்ச? நாள் புறா உட்கார்ந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோமா? ட்ரைனிங்னா உனக்கு என்னன்னே தெரியாது. நாருட்டோ, போதும், வாயை மூடு. ஏன் எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டே இருக்க? தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிச்சு செயல்படு, புரியுதா? சரி விடு.